ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு சைபர் ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அண்ட் அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேம் நடந்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக எனக்கு என் ஃப்ரெண்ட் ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஏன் என்னோடய ஃப்ரெண்ட் ஐடின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட நேம் அண்டு ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு கிரியேட் பண்ண ஃபேக் ஐடி அது. ஹாய் ஹலோ அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. அதுலேயே எனக்கு டவுட் வந்துச்சு. உள்ளே போய் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது கண்டிப்பாக ஒரு ஃபேக் ஐடி அப்படின்னு. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உடனே ஃப்ரெண்டுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி உன் பேரில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, நீ உடனே ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாரையும் ரிப்போர்ட் அடிக்க சொல்லு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நேரம் அந்த ஸ்கேமர் கூட பேச்சு கொடுத்துட்டேன் என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் சைடு இருந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எமர்ஜென்சி, எனக்கு 6600 உடனே அனுப்பிவிடு, எனக்கு யூபி டெக்னிக்கல் இஷ்யூனால வேலை செய்யலை, கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்பில். அப்படிங்களா சார், சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரியே நான் ஃப்ரெண்டு மாதிரியே மெசேஜ் போட்டுருந்தேன். எனக்கும் ரொம்ப நேரம் பேசி போர் அடிச்சிடுச்சு. ஸோ அதனால் இந்த மெசேஜை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஆள் ரிப்ளையே காணோம். நான் இன்ஸ்டாவில் ரிப்போர்ட்டில் போயிட்டு சம்திங் அபவுட் திஸ் அக்கௌண்ட் ஆப்ஷனில் தே ஆர் ப்ரிட்டண்டிங் டு பி சம்ஒன் எல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் சம்ஒன் எல்ஸ் போயிட்டு ஃப்ரெண்ட் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அந்த ஐடியை இன்ஸ்டாலேருந்து பேன் பண்ணி தூக்கிட்டாங்க. இன்ஸ்டாகிராமை பொறுத்தளவு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைபர் கிரைம்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க மேலே அண்டர் செக்ஷன் 66C பனிஷ்மெண்ட் ஃபார் ஐடென்டிட்டி தெஃப்ட், செக்ஷன் 66D punishment for cheating by personation by using computer resources அண்ட் அதர் செக்ஷன்ஸ் படியும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. சைபர் கிரைம்ஸை பொறுத்தளவு சின்ன ஸ்கேமு பெரிய ஸ்கேமு அப்படிலாம் எதுவுமே இல்லை. சின்ன ஸ்கேமாக இருந்தாலுமே அதோட எஃபெக்ட் பாதிப்பு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். ஸோ எல்லாரும் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் ஐடியிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா உடனே நம்பிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கங்க. மேலும் லீகல் அவேர்னஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.